வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 674 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த 3-4 நாட்களாகவே காசா உள்ளே காசா நகரை நாங்கள் முழுமையாக கைப்பற்றப் போகிறோம் என்று இஸ்ரேல் கூறி வருகிறது. அதற்கான ஒத்திசைவை ட்ரம்ப் தங்களுக்கு வழங்கிவிட்டதாகவும் கூறியுள்ளனர். கடந்த 2-3 நாட்களாக அதற்கான கூட்டங்களை இஸ்ரேல் உள்ளே நடத்தி அதற்கான அமைச்சரவை ஒப்புதலையும் அவர்கள் வாங்கிவிட்டதாக கூறுகிறார்கள். மறுபுறம் தற்போது நாம் பேசிக்கொண்டிருக்கும் ஆகஸ்ட் 10 பாலஸ்தீன் நேரம் இரவு 7:30 மணி அளவில் ஐநாவில் தற்போது ஐநா பொதுச்சபையில் மற்றும் பாதுகாப்பு கவுன்சிலில் கூட்டம் நடந்து வருகிறது. அங்கு மிக முக்கியமாக காசா உள்ளே இஸ்ரேல் செல்லக்கூடாது என்று பல நாடுகள் பேசி வருகின்றன. குறிப்பாக டென்மார்க், இங்கிலாந்து போன்ற ஐரோப்பிய நாடுகளும் இதை வலியுறுத்தி வருகின்றன. ஐரோப்பாவில் இருக்கும் பல நாடுகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவே, வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவே நாம் கவனிக்க முடிகிறது. அதன் பின்னால் என்ன நடக்கிறது என்பது மற்றொரு கோணம். நாம் வெளியில் இருந்து பார்க்கும்போது அதற்கான எதிர்ப்புகளை அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அதேபோல் மறுபுறம் ரஷ்யா உக்ரைன் போரில் மிக முக்கியமாக திருப்பமாக வரும் வெள்ளிக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி அலாஸ்கா மாகாணத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் இருவரில் இடையிலான சந்திப்பு நடப்பதற்கான அறிவிப்பும் வெளிவந்துள்ளது. இப்படி பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றாக பேசுவோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். இப்போ இன்னைக்கு கடந்த 2 நாளா நடந்த விஷயம். இப்போ இன்னைக்கும் நேற்று நெத்தன்யாகு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாம் வர சொல்லி டெல்லிவில வச்சு பேசும்போது இவங்க உள்ள பெரிய அளவுல பஞ்சம் வந்துருச்சு, குழந்தைங்க எல்லாம் சாவறாங்கலாம் சொல்றாங்க, அந்த போட்டோ எல்லாம் ஃபேக்கு, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, நாங்க இப்ப நேரா உள்ள போக போறோம், உள்ள போயிட்டு ஹமாஸை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டு எங்களோட ஹோஸ்டேஜ் எல்லாம் மீட்டுட்டு அதை நாங்க ஆக்குபை பண்ணிடுவோம், காசாவை ஆக்குபை பண்ணாதான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அதன் பிறகு ஹமாஸ் எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் அங்க செட்டில்மெண்ட் உருவாக்கப்படும். அதுல எல்லாரும் நாங்க இஸ்ரேலியர்கள் தான் கொண்டு வைக்க போறோம்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது, 1 மில்லியன் பேரை ஒரு பாதுகாப்பா அனுப்பிட்டு திருப்பி மீண்டும் கொண்டாந்து அவங்க அங்கேயே வச்சிருவோம், அது எங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. நம்ம இதை ஏற்கனவே போன தடவை நீங்க பேசும்போதே சொன்னீங்க, அப்படிலாம் அவங்க செய்யணும்னு நினைச்சா 21 மாசத்துல 22 மாசத்துல செஞ்சிருக்கணும், அப்படிலாம் அவங்களால எதுவும் முடியல, இப்பவும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு தான் நீங்க சொல்லியிருந்தீங்க. வெவ்வேறு இடங்கள்ல இருந்து இதுக்கான எதிர்ப்புகள் வந்திருக்குது. சமீபத்துல பேசின ஜெர்மனியோட சான்சலர் துருக்கி டிவிக்கு கொடுத்த பேட்டியில என்ன சொல்றாருன்னா, ஒரு இதுல நாங்க எப்பவுமே இஸ்ரேலுக்கு ஆதரவா தான் இருக்கோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, ஆனா அவங்க காசா சிட்டி அப்படின்றத ஆக்கிரமிப்பு பண்றேன் அது அப்படின்னு அவங்க போறாங்கன்னா இது ஒத்துக்கொள்ள முடியாத ஒண்ணு, இதுக்கு எங்களால இப்போதைக்கு தர முடியாது, ஆயுதங்கள் இதுக்குன்னு கேட்டாங்கன்னா நாங்க தரமாட்டோம், இதை இப்போதைக்கு எங்களால முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. இந்த நிலைமையில காசா உள்ள அங்க இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். அதாவது இதுல நீ அந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இன்னைக்கு புதிய முறையும் பேசுறதுதான் பழைய விஷயத்த ஒண்ணு ஞாபகப்படுத்துது. என்னன்னா, ரஃபாக்குள்ள போறேன்னு சொல்லி நெத்தன்யாகு சொல்லும் போது அமெரிக்க அதிபரும் அமெரிக்க அரசாங்கமும் இப்படிதான் பேசுனாங்க. இப்ப என்ன சொன்னானுங்கன்னா, அது ரெட் லைன், நாங்க ஒத்துக்க முடியாது, ரஃபாக்குள்ள போறதை நாங்க ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. அது ரெட் லைன்னாங்க. கடைசியா அந்த ரெட் லைனை நெத்தன்யாகு கிராஸ் பண்ணாங்க. என்ன மாற்றம் நடந்தது அவங்களோட பாலிசியில? அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா எதுவுமே நடக்கல. கிட்டத்தட்ட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் அதே மாதிரிதான். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் அதே காலகட்டத்துல கடுமையான எதிர்ப்புகளை பதிவு பண்ணானுங்க. ரஃபாக்குள்ள போறதுங்கிறது ஒரு வயசான முடிவு கிடையாது, அது ரொம்ப மோசமான ஒரு முடிவு, அதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்லாம் சொன்னானுங்க. ரொம்ப பெருசா சர்வதேச அரங்குல எல்லாம் பேசினானுங்க. ஆனா எதுவுமே பண்ணலையே, செயற்பாட்டுல எதுவுமே அவனுக்கு பண்ணல. ஸோ அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையும். இன்னைக்கும் இப்ப பேசுறானுங்க, நாளைக்கு காசா சிட்டிக்குள்ள போய் நாங்க டேக் ஓவர் பண்றோம்னு சொல்றானுங்க. அது ஆக்குபேஷன் தான், ஆனா அது அவனுங்க டெக்னிக்கல் டேர்ம்ல டேக் ஓவர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றானுங்க. லிபரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றானுங்க. யார்கிட்ட இருந்து யாரை லிபரேட் பண்றானுங்கன்னு தெரியல.
ஸோ இது கம்ப்ளீட்டா வந்து இவனுங்க எல்லாருமே வந்து தங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய விட்டு ஒதுங்கிறது தான் இதனுடைய அடிப்படை. வேற எதுவும் இவனு ஒன்றும் பெருசா பண்ண போறது இல்லை, செயற்பாட்டு அளவுல எதுவுமே பண்ண போறது இல்லை. நீங்க ஜெர்மனியோட மெர்ஸ் சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்க வந்து ஆயுதங்கள் கொடுக்கறத டெம்பரரியா வந்து ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆயுதங்கள் கொடுக்கறதுல அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறது என்னன்னா, எதெல்லாம் காசால பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அந்த ஆயுதங்களை நாங்க கொடுக்க மாட்டோம், டெம்பரரியா வந்து ஸ்டாப் பண்றோம் அப்படின்ற. எப்படி வந்து நீங்க வந்து இது வந்து காசால பயன்படுத்தப்படும், இது வந்து மற்ற இடங்கள்ல பயன்படுத்தப்படுங்கிறத எப்படி வந்து நீங்க இது பண்ண முடியும், கிளாசிஃபை பண்ண முடியும்? எந்த அடிப்படைகளும் கிடையாது. அப்ப மற்ற இடங்களுக்கு கொடுக்குறேன்னு தான் சொல்றாரு. அப்போ காசாக்குள்ளதான் நாங்க பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றாங்களே தவிர, மற்ற பகுதிகளில் பயன்படுத்துறதுக்கு அப்ப அனுமதி கொடுப்போங்கிறது தான் எங்களுடைய இன்டைரக்ட் மீனிங். அதனுடைய மீனிங் ரொம்ப எப்படின்னா பட்டும் படாமலும் பேசுறானுங்க, அவ்வளவுதான். இப்போ நாங்க இது கொடுக்க மாட்டோம் ஆனா கொடுப்போம் அப்படின்னா, அப்ப அது வந்து எப்படி காசால படாம இருக்கும் அப்படிங்கிறது எதை வச்சு அவங்க உறுதிப்படுத்துறானுங்க? இஸ்ரேல் வந்து இது வரைக்கும் சர்வதேச அரங்குல எதையாவது சொன்னதை காப்பாத்திருக்கா? எதுவுமே இல்லை. இப்ப இல்ல, ஒருவேளை வந்து அது காப்பாத்த தவறு இருந்துச்சுன்னா இது வரைக்கும் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு சர்வதேச அரங்குல பொறுத்தளவுல, இல்ல இந்த நாடுகளை பொறுத்தளவுல என்ன நடவடிக்கைகள் அதற்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எதுவுமே கிடையாது. சோ அதனால இதெல்லாம் சும்மா பேச்சுதான். இதனால என்ன மாற்றம் நடக்க போகுதுன்னா ஒண்ணுமே ஒரு மாற்றமும் நடக்க போறது இல்ல. நெத்தன்யாகுவினுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இவனுங்க எல்லாரும் ஓகே தான் சொல்லியிருக்கிறானுங்க. அப்ப அதை செயல்படுத்துறதுக்கு தான் போறானுங்க. அது எதிர்த்தரப்புல இருந்து இப்ப நீங்க ஹமாஸ் தரப்போ இல்ல பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாது, மற்ற பிஎஃப்எல்பி டிஎஃப்எல்பி போன்ற அமைப்புகள் உள்ளுக்கு இருந்து என்ன பதிலடி தாக்குதல் நடவடிக்கைகளை வந்து ஈடுபட போறாங்கிறத பொறுத்துதான் இதனுடைய முடிவுங்கிறது வரும். இவனுங்க பண்றதுனால ஒண்ணும் மாற போறது இல்ல. சோ அதனால இவனுங்க சும்மா கண்துடைப்புக்காக தான் பேசுறானுங்க. ஆனா களத்தை பொறுத்தளவுல ஏற்கனவே அவங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் ஃபேக்ஷன்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த திட்டம் வந்து லீக் ஆன உடனே வந்து இந்த திட்டத்துக்கு எதிராக வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க. அதுல அவங்க தெளிவா வந்து விளக்கி இருக்கிறாங்க. இதுவரைக்கும் என்னென்ன முயற்சிகள் எடுத்து இஸ்ரேல் அரசாங்கம் தோல்வி அடைஞ்சதோ அதே தோல்வியை தான் இங்கேயும் சந்திக்கும். களத்துல வந்து இது ஒரு பெரிய குவாக்மேரா தான் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. கேப்டிவ்ஸை வந்து ஒரு காலத்திலயும் இதுல இருந்து மீட்டு கொண்டு போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. பேச்சுவார்த்தைகள் மூலமா மட்டும்தான் வந்து கேப்டிவ்ஸை நீங்க கொண்டு போக முடியும், போர்க்கைதிகளை கொண்டு போக முடியும். நீங்க இந்த அட்வென்ச்சரஸ் நடவடிக்கைகள்ல ஈடுபட்டீங்கன்னா, போர் மூலமா வந்து ஃபோர்ஸ் மூலமா கொண்டு போகணும் முயற்சியில ஈடுபட்டீங்கன்னா அவங்களெல்லாம் வந்து நீங்க சவப்பெட்டிகள்ல தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப இன்னைக்கு நெத்தன்யாகு தரப்பு அவங்கள மீட்கிறத வந்து பெருசாவே பார்க்கலங்கிறது கிளியரா தெரியுது. இன்னும் சொல்ல போனா அவனுங்க வெளிப்படையாவே பேசுறாங்க. பினான்ஸ் மினிஸ்டர் ஸ்மார்ட்ரிஜுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றான்னா, பிரிசனர்ஸ் எல்லாம் வந்து பெருசா பார்க்காதீங்க, நீங்க வந்து காசா வந்து முழுசா ஆக்குப்பை பண்ணுங்க, செட்டில்மெண்ட்டை உருவாக்கணும், காசா மக்களை அங்கிருந்து வெளியேற்றணும், அதுதான் நம்மளுடைய பிரதான திட்டமா இருக்கணும், அதை மட்டும்தான் மையமா வச்சு செயல்படணும் அப்படிங்கிறத வெளிப்படையாக பேச ஆரம்பிக்கிறானுங்க. நெத்தன்யாகுவினோட ஒய்ஃப் சாரா நெத்தன்யாகுவா அவ என்ன சொல்றான்னா, அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா இததான் சொல்லுது. அதாவது ஜமீர் வந்து ஐடிஎஃபினுடைய சீஃபா இருக்கக்கூடிய ஜமீர் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாருன்ட்டு அதை வந்து சொல்லுது. நான் வந்து நெத்தன்யாகு கிட்ட முன்னாடியே சொன்னேன், என் ஹஸ்பண்ட் கிட்ட இவர் வந்து சரி வராது அப்படின்னு சொன்னேன், அப்பவே சஜஸ்ட் பண்ணேன். அது மாதிரி தான் இன்னைக்கு நடக்குது, ரொம்ப சேம்ஃபுல்லா நடந்துக்கிறாரு, இந்த பிளானுக்கு வந்து ஒத்து வர மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவே சொல்றாங்க. இதுல என்ன நடக்குதுன்னா எல்லாருமே எவ்வளவு ஈவிலான மைண்ட் செட்ல இருக்கிறாங்கிறது தான் வெளிப்படுத்துது. எல்லாமே கம்ப்ளீட்டா அந்த சொசைட்டியே வந்து ஒரு ஜாம்பி சொசைட்டி மாதிரி ஆயிடுச்சுங்கிறது தான் தெரியுது. ஒரு ஃபாசிஸ்ட் நாஜி மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியா அந்த சொசைட்டி மாறி நடக்கு. அதுதான் அங்க இருக்கிறது தெள்ள தெளிவா விளக்குது. ஸோ இப்படிதான் வந்து அவங்களுடைய சிந்தனை ஓட்டம் இருக்கு. இதுல உள்ளுக்குள்ள இருந்து போராட்டங்களும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு சேனல் 13 அலுவலகத்துல நேரடியா நுழைஞ்சு கெட் அவுட் ஆஃப் காசான்னு சொல்லி டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு இஸ்ரேலுக்குள்ள வாழக்கூடிய மக்களே வந்து போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க.
குறிப்பா வந்து இந்த ஹாஸ்டேஜ் ஃபேமிலி, அதாவது இந்த பிரிசனர் ஆஃப் வார் ஃபேமிலி வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு இருக்கு. பட் ஆனா அதெல்லாம் பெருசா மதிக்கிறதுக்கு யாருங்க தயாரா இல்ல. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமா ஒரு கரப்ட் சொசைட்டியா தான் இருக்கு. ஸோ இந்த சொசைட்டிக்குள்ள ஒன்றும் பெருசா எடுபடாது, எல்லாருமே மனிதத்தன்மையே இல்லாத மிருகங்களா தான் இருக்கிறானுங்க. ஸோ அதனால இவனுங்கள்ட்ட ஒன்றும் நீங்க என்ன கெஞ்சி கூத்தாடினாலும் ஒன்றும் நடக்காது. இது இவனுங்க என்ன ப்ராமிஸ்ல இந்த இந்த பகுதியில இஸ்ரேலுங்கிற நாட்டை உருவாக்கணும்னா அந்த ப்ராமிஸ்க்கு எதிராக இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு சொன்ன ப்ராமிஸ் வந்து ஜூயிஷ் மக்களுக்கு மீண்டும் ஒரு ஹாலோகாஸ்ட் நடக்கக்கூடாது, ஜூயிஷ் மக்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு நாடு வேணும், அந்த நாடு இல்லாததான் அவங்களுடைய இழப்புக்கான காரணம், அந்த நாட்டை உருவாக்குறது தான் எங்களுடைய பிரதான நோக்கம். அதுக்காக தான் இந்த சைனிஸ்ட் மூவ்மெண்ட் வந்து பெரிய அளவுக்கு வரவேற்கப்பட்டுச்சு. அதுதான் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டை வந்து உருவாக்கி இருக்கு. ஆனா இன்னைக்கு ஜூயிஷ் மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டுல தான் இந்த அரசாங்கம் வந்து செயல்படுது. இந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்டுமே கம்ப்ளீட் ஃபெயிலரா தான் போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பக்கம் போரியல் ரீதியா இது வந்து வெற்றி அடைகிறதுங்கிறது வாய்ப்பு இல்லாத விஷயமா தான் கருதப்படுது. இன்னொரு பக்கம் இந்த போர்ல ஒருவேளை வெற்றியே அடைஞ்சாலும் அடுத்து என்ன இருக்கு, என்ன திட்டம் இருக்கு, ஸ்ட்ராட்டஜிக்கா அந்த நாடு வந்து எப்படி இயங்க போகுது அப்படிங்கிற அந்த கேள்வியும் வந்து பெரிய கேள்வியா தான் இருக்கு. இதுல என்னன்னா சில வெற்றிகளை வந்து தொடர்ந்து அவங்க பெறது மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அது இல்ல குறிப்பா வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த துரோகிகள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவமும் அதுக்கு அவங்களுக்கு கூட இணைந்து இயங்குறது தான் இப்ப பெரிய சிக்கலா இருக்கு. இந்த துரோகிகள் வந்து இவ்வளவு தூரம் மோசமா வந்து இயங்குறது, இதுல குறிப்பா வந்து சவுதி அரேபியா போன்ற நாடுகள், இன்னைக்கு கூட வந்து சவுதி அரேபியாவினுடைய ஒரு ஷிப் வந்து ஒரு கப்பல் இட்டலியில ஒரு போர்ட்ல வந்து ஆயுதங்களை ஏத்திட்டு வந்ததை அந்த போர்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் வந்து தடை பண்ணி பிளாக் பண்ணிருக்கு. அந்த அந்த வெப்பன்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு வந்த வெப்பன்ஸ், அந்த கப்பல் வந்து இஸ்ரேலுக்கு வெப்பனை வந்து கடத்திட்டு வருது, அதை வந்து அவங்க பிளாக் பண்ணியிருக்காங்க, நாங்க வந்து அதை விட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சவுதி அரேபியா போன்ற நாடுகள், இப்ப சவுதி அரேபியாவினுடைய ஸ்பெஷல் ஆன்வாய் வந்து இதுக்கு லெபனானுக்கு போட்டிருந்தானுங்க. அவனுடைய அழுத்தத்தின் பேர்ல தான் ஹெஸ்புல்லா வந்து டிசார்ம் பண்றதுக்கான முயற்சியில அந்த அரசாங்கத்தை தீவிரப்படுத்தி இயக்குறானுங்க. ஸோ இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற 5ஆம் படை துரோகிகள் தான் இப்ப இத வந்து பாலஸ்தீனியர்களுக்கு எதிராகவும் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு எதிராகவும் வந்து திருப்பினது இந்த போரை. ஏன்னா இந்த போர் வந்து கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி இருந்த நிலவரங்கிறது வேற. கம்ப்ளீட்டா வந்து மேற்கத்திய தரப்பினுடைய தோல்வியா தான் இந்த போர் முழுசுவா போயிட்டு இருந்தது. அத வந்து அந்த மொமெண்டத்தை மாத்தி கம்ப்ளீட்டா டேர்ன் பண்ணது வந்து இந்த அரபு துரோகிகள் தான், இங்க இருக்கிற துரோகிகள் தான். இவனுங்களை தவிர இவனுங்க மட்டும் இந்த துரோக செயல்ல ஈடுபடாம இருந்திருந்தாங்கன்னா இந்த போர் வந்து கம்ப்ளீட் ஃபெயிலரா வந்து முடிஞ்சிருக்கும், ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும். இஸ்ரேலுங்கிறது முழுமையான தோல்வி வந்து சந்திச்சிருக்கும். இன்னும் சொல்ல போனா நீங்க பிளாக்கேடு, யமன் அன்சார் அல்லா ஏற்படுத்தின பிளாக்கேடுங்கிறது ரொம்ப பெரிய பிளாக்கேடு. இதுல சஸ்டெயின் பண்றதே பெரிய விஷயமா தான் இருந்தது. அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி கொடுத்ததே இங்க இருக்கிற துரோகிகள் தான். இந்த துரோகிகள் தான் இப்ப இங்க இருக்கிற பிரச்சனையே. எல்லா சமூகத்திலயும் இந்த பிரச்சனை இருக்குது. எல்லா விடுதலை போராட்டங்கள்லயும் துரோகிகளாலதான் வந்து தோக்கப்படுறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சமூக விடுதலை போராட்டங்களும் தோல்வி அடைகிறதுக்கான அடிப்படையா இருக்கிறதே வந்து இந்த 5ஆம் படை துரோகிகள் தான் காரணம். அது மாதிரி இந்த துரோகிகள் தான் இன்னைக்கு எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறானுங்க. இந்த ஒட்டுமொத்த பகுதியினுடைய அமைதியின்மை, ஒட்டுமொத்த பகுதி மக்களினுடைய போர்கள் எல்லாத்துக்குமே கடந்த 50 ஆண்டுகளா இந்த துரோகிகள் தான் காரணமா இருந்திருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பகுதியினுடைய மக்கள் வந்து சுயாதீனமா சுதந்திரமா வாழணும்னா இங்க இருக்கிற துரோகி அரசாங்கங்கள் வெளியேற வரைக்கும் அது நடக்காதுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற கலை யதார்த்தம். அதுதான் இன்னைக்கு தெளிவுபடுத்துறானுங்க. பாலஸ்தீனியர்களினுடைய வீழ்ச்சிக்கு அடிப்படையா இருக்கிறது எங்க பக்கத்துல இருக்கிற துரோகிகள் தான். ஸோ இவங்க டைரக்ட் பண்ண வேண்டிய விஷயம், இன்னும் குறிப்பா சொல்ல போனா இந்த இந்த டிப்ளமேட்டிக்கா அரபு நாடுகளுக்கு எதிராக வந்து நாங்க வந்து பெருசா வெளிப்படையா இயங்க மாட்டோம்னு சொல்லி இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள், குறிப்பா சொல்ல போனா பாலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் வந்து திட்டமிடல் வடிவமைக்கிறதுங்கிறது அவங்களுக்கு பாதகமா தான் இருக்கு. இது வந்து பல்வேறு இடங்கள்ல நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி வந்து நமக்கு ஆதரவான மக்கள்னு நினைச்சுக்கிட்டு அந்த அரசாங்கங்களுக்கு எதிராக பேசாம இருக்கிற விடுதலை போராட்ட அமைப்புகள் வந்து பாதிப்புகளை சந்திக்கிறதே அந்த அரசாங்கங்களாலதான்.
ஸோ அப்படிதான் வந்து இந்த பிரச்சனையிலையும் இந்த துரோகிகள் தான் இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறாங்க, இவங்களுடைய பின்னடைவுகளுக்கு பிரச்சனையா இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்க வெளிப்படையா பேசணும். அதை வந்து இப்ப ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. அபு பைதா கடைசி முறை பேசும்போது அதை தெளிவுபடுத்தி வெளியிட்டு இருந்தாரு. இந்த துரோகிகள் வந்து இப்படி எல்லாம் காட்டி கொடுக்குறாங்கிறத பத்தி, மக்கள் தான் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறத பத்தி பேசியிருந்தாரு. அதை இன்னும் தீவிரப்படுத்தணும். இன்னும் சொல்ல போனா இந்த அரசாங்கங்களுக்கு எதிராகவும் இந்த அமைப்புகள் வந்து தொடர்ந்து இயங்குறத தவிர வேற வழி கிடையாது. அப்படி இயங்கினா மட்டும்தான் இந்த மக்கள்கிட்ட அவங்களை எக்ஸ்போஸ் பண்ண முடியும், இவங்களுடைய திட்டங்களை முறியடிக்க முடியும். ஸோ ஒட்டுமொத்தமா அக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நிறைய ஸ்ட்ராட்டஜிக் மாற்றங்களை ஏற்படுத்தணும். இந்த போருங்கிறது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த துரோகி அரசாங்கங்களை எதிர்த்து அவங்க வந்து இயங்க ஆரம்பிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு அடுத்து வருங்காலங்கள்ல சிக்கல்களை குறைக்க முடியும். அதுல இப்ப இவனுங்களுடைய போர் முறைங்கிறது உள்ளுக்கு நகரும் போதுதான் தெரியும். இப்ப 2 லட்சம் துருப்புகளை வந்து அவன் கால் பண்ணியிருக்கான், அவனுங்க வந்து பிளான் பண்ணியிருக்கானுங்க, உள்ளுக்கு நுழையறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கானுங்க. எகைன் வந்து நம்ம எப்பவும் சொல்றதுதான், 2 வருஷத்துல இது மாதிரி பல்வேறு முயற்சிகள் எடுத்தானுங்க. கடைசியா நடத்தின இந்த கிடியோன் சாரியட்ங்கிற அந்த முயற்சிங்கிறது கம்ப்ளீட் ஃபெயிலியர். அதுல அவங்களால ஒரு ஹாஸ்டேஜை கூட வந்து மீட்டு கொண்டு போக முடியல. அதே மாதிரி அவங்களுடைய போருக்கான அப்ஜெக்டிவ்ல எதுவுமே வந்து அவங்களால நிறைவேற்ற முடியல. அது கம்ப்ளீட் அட்டர் ஃபெயிலியர். இதை வந்து அவங்க ஆளுங்களே வந்து இன்னைக்கு வெளிப்படையா பேசுறாங்க. அவங்களுடைய மிலிட்டரி தரப்புல இருந்தும் சிவிலியன் தரப்புல இருந்துமே அதை வந்து வெளிப்படையா பேசுறாங்க. அதே மாதிரியான ஒரு ஃபெயிலரா தான் வந்து அடுத்த முயற்சியும் போகுங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்க்கறது. அது எவ்வளவு கிரிம்மான ஒரு பிக்சர் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சதுனாலும் இது வந்து போரியல் ரீதியாவே மிகப்பெரிய சிக்கல் தான். ஸோ இதுல வெற்றி அடையிறதுங்கிறது கடுமையான காரியம் தான். ஸோ அது எந்த அளவுக்கு அவனுங்களால செயல்படுத்த முடியும். ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னாக்க உணவு பிரச்சனை, உணவு பஞ்சம். ஸோ இப்போ இந்த உணவு பஞ்சம், மருத்துவ பொருட்கள் உள்ளுக்கு வராம இருக்கிறது, எய்டை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறது, ஸ்டார்வேஷன்ல போடுறது, இதெல்லாம் வந்து சேர்ந்து எப்படி வந்து இங்க ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில வீரர்கள் வந்து தயாரா இருக்கிறதா தான் அவங்க தரப்புல இருந்து அவங்க அறிக்கையை வந்து விட்டுருக்காங்க, அதை தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. ஸோ அதனால இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது எப்படி வந்து பிளே அவுட் ஆகுது போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஆனா அவனுங்க வந்து தெளிவா இருக்கிறானுங்க. இங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளை எல்லாத்தையுமே வந்து வீக்கன் பண்றது, எல்லாத்தையும் வந்து டிஸ்ஆர்ம் பண்றதுங்கிறதுல முழுமையா இறங்கி இயங்க ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. அது வந்து சிரியாவினுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் வந்து அவனுங்க தைரியமா இறங்கி வேலை பார்க்கறானுங்க. எல்லா தரப்புகள்லயும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. அதுக்கு இங்க இருக்கிற துரோகி அரசாங்கங்கள் தான் முழுமையான ஆதரவுகளை வழங்கிட்டு இருக்கிறாங்க. சிரியாவுடைய சுச்சுவேஷன் இதுவும் நான் வேற வேற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா சிரியால இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவுகள் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப எளிதான ஒன்று போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி யாரும் கூட கேட்டிருந்தாங்க, ஏன் வந்து பாலஸ்தீன அளவுக்கு சிரியா இல்லை, ஏன் ஸ்ட்ராங்கா நிக்கல அப்படின்னு. அது எப்போன்னா எல்லாம் விழுந்து 3 மாசம் 6 மாசம் கழிச்சு கேட்டாங்க, இப்ப கேட்டாங்க. அது போலதான் இங்க வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங்கா மக்கள் நிக்கிறது. இன்னும் வந்து என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட 9 லட்சம் பேரை வந்து காசா சிட்டிலேருந்து நகர்த்தி தெற்கு பக்கமா நகர்த்திடுறது. அது வந்து வித்தின் டே அன்னைக்கே சொல்லிட்டாங்க, இதான் இடம், நீங்க நகர்ந்து போயிருங்க அப்படின்னு. அங்க இருக்கிற மக்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க, நாங்க இங்கதான் பிறந்தோம், இங்கதான் வாழ்வோம், இங்கதான் செத்தாலும் இங்கதான் சாவோம் அப்படின்னு ரொம்ப அவங்க இருந்துட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கிறதா சொல்றாங்க. உள்ள இருந்து வர்ற தகவல்கள் அப்படிதான் வருது. இப்போ வந்து மற்ற மற்ற அமைப்புகள், ஏன்னா நான் வந்து சமீபத்தில் ஒரு தகவல் பார்த்தேன், நான் கூட எழுதியிருந்தால டெலிகிராம்ல, நேஷனல் பிரிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய அமைப்புகள். இது இல்லாமல் நம்ம நீங்க மேபி ஒரு 1 இயருக்கு பிஃபோரா சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பர்சனலா பேசும்போது சொன்னீங்க, இவங்க வந்து ஹமாஸை இது பண்ணிடலாம், டோட்டலா காலி பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா ஹமாஸ் போச்சுன்னா திருப்பி வந்து பிஐஜே வரும், பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் வரும். அது போச்சுன்னா அடுத்த அமைப்பு வரும், அதுக்கு போச்சுன்னா அடுத்த அமைப்பு வரும். ஏன்னா இது வந்து இங்க எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும், உங்களால தடுக்க முடியாது அப்படின்னு. இப்போ அல்காசம் பிரிகேடு மாதிரி மற்ற மற்ற அமைப்புகள், மிக முக்கியமா வந்து அல்குசா பிரிகேடு, அது இல்லாம வெவ்வேறு அமைப்புகள் எல்லாமே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களா, ப்ரிப்பரேஷனோட இருக்காங்களா? ஏன்னா வந்து
இது நம்ம வந்து அரசியலா பேசுறதை தாண்டி இந்த இடம் வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதனாலதான் கேட்கறேன். இல்ல எந்த மாதிரி நகர்ந்திருக்குன்னு தெரியல எனக்கு. நீங்க என்ன கேள்வி வைக்கிறீங்கன்னு தெரியல. கொஞ்சம் கிளியரா இல்ல சொன்னீங்கன்னா இல்ல தான். நான் சொல்லிடுறேன். இவங்க கிட்ட வந்து இது அதாவது வந்து எப்படின்னா அந்த போர் தொடங்கி ஒரு உதாரணத்தோட சொன்னா உங்களுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். போர் தொடங்கி ஒரு 3-4 மாதத்துல வந்து அப்ப ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அமீர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அப்ப சொன்னாரு, அடுத்த 1 வருஷத்துக்கு தேவையான ஸ்டாக்கோட ரெடியா இருக்குது ஹமாஸ். போர் செய்யறதுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கான ஸ்டாக்கோட ரெடியா இருக்காங்க. 24 ஹவர்ஸ் உள்ளுக்குள்ள வந்து தயாரிப்பு பணிகளோட இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது வந்து அல்காசம் பிரிகேடு. மற்ற அமைப்புகள் எப்படி அங்க இருக்காங்க? இவங்க வந்து ரொம்ப குறிப்பா நான் திரும்ப திரும்ப படிக்கும்போது ஹமாஸை தான் அவங்க இது பண்றாங்க. நீங்க கூட சொன்னீங்க அங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் அழிக்கிற பிளான்ல அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நான் என்ன கேட்கறேன்னா, அங்க இருக்கிற அல்காசம் பிரிகேட் இல்லாம மற்ற அமைப்புகள் எந்த அளவுக்கு வலுவா இருக்காங்க அங்க அப்படின்னு நான் கேட்கறேன். இல்ல, அல்கசாம் பிரிகேடு தான் வலுவான அமைப்பு. மற்ற அமைப்புகள்லாம் அவ்வளவு வலுவான அமைப்புகள் கிடையாது. இப்ப இங்க இருக்கிறது வந்து ஒரு யூனிஃபைடு ஃபேக்ஷன்ஸ் தான். இங்க வந்து இப்ப எல்லாமே வந்து ஒற்றுமையா தான் வந்து இயங்குறாங்க. ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் எல்லாருமே ஒட்டுமொத்தமா தான் இயங்குறாங்க. அவனுங்க சொல்றது ஹமாஸுங்கிறது அவனுங்க உலக மக்களுக்கு ஹமாஸுங்கிறது ஒரு மோசமான அமைப்புங்கிற ஒரு பிரச்சாரத்தை வந்து கட்டமைச்சிருக்கிறதுனால அதை வந்து எல்லாரையும் ஹமாஸுங்கிற பேர்ல சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா பலஸ்தீனியர்கள் ஒட்டுமொத்தமாவே ஹமாஸ்ன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அது அவனுங்க ப்ரொபகண்டா பர்பஸ்க்கு பயன்படுது. அவ்வளவுதான். அவனுங்களுடைய நோக்கங்கிறது எல்லா அமைப்பு எல்லா ரெசிஸ்டன்ஸையும் அழிக்கிறது. கொலாபரேட்டர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றவர்களை எல்லாத்தையும் அழிக்கிறது மட்டும்தான் அவனுங்களுடைய நோக்கம். அதை மட்டும்தான் அவனுங்க வந்து பிரதானமான பணியா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இந்த 2 வருஷ போர்ல அதான் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஸோ அதனால இதுல பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில பலமான அமைப்பு வலுவான அமைப்பா இருக்கிறது கசாம் பிரிகேட் தான். இப்ப கசாம் பிரிகேட் நம்ம ஏற்கனவே பேசும்போதே சொன்னோம், அது ஹமாஸினுடைய ஒரு மிலிட்டரி விங்கா இருந்ததுனாலுமே அது ஒரு இண்டிபெண்ட் அட்டானமஸ் அமைப்பு. ஸோ அந்த அமைப்பு இயல்பா தன்னிச்சையா இயங்கக்கூடிய அமைப்பு. அது ஹமாஸ் இல்லைன்னா வேற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட வந்து சேர்ந்து இயங்கும். இங்க இன்னைக்கு ஹமாஸ் இருக்கு, ஹமாஸினுடைய விங்கா வந்து அது இயங்கிட்டு இருக்கு. ஆனா அது சுயாதீனமான முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு. அதனாலதான் பல இடங்கள்ல ரெசிஸ்டன்ஸை வந்து தடுக்க முடியல. ஏன்னா நீங்க பார்க்கலாம் 2011-17 காலகட்டங்கள்ல ஹமாஸ் அமைப்பு கிட்டத்தட்ட முஸ்லிம் பிரதர்களினுடைய சாயல் அதிகமா இருந்தது ஹமாஸ்குள்ள. அதுக்கு காரணமா இருந்தது இந்த கத்தார்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவரு தான் இப்போ ஹமாஸினுடைய குளோபல் லீடரா இருந்தாரு. அந்த அந்த ஆள் இருக்கும்போது அது பேர் வந்து ஏதோ ஒரு பேர், நல்ல பேர் மறந்துட்டேன். ஸோ அவர் இருக்கும்போது ஹமாஸ் வந்து முஸ்லிம் பிரதர்ஹுட் கூட ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு, பொலிட்டிக்கல் விங். ஸோ அது வந்து பெரிய அளவுக்கு பின்னடைவுகளை உருவாக்குனுச்சு ஹமாஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் இவரு ஹெனியே குளோபல் லீடரா வந்ததுக்கு அப்புறம் சிரியன் போர்ல வந்து சிரியாக்குள்ள நடந்த இந்த தீவிரவாதிகள் ஏற்படுத்தின இந்த போர்ல அது வெஸ்டர்ன் பேக்டு அமைப்புகள் எல்லாம் சேர்ந்துதான் வந்து சிரியன் அரசாங்கத்தை நீக்கிறதுக்கான ஒரு போர்ல ஈடுபட்டு இருந்தாங்க. அப்ப ஹமாஸ் வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தது. அதுதான் ஹமாஸ் மேல இருக்கக்கூடிய விமர்சனம். அப்போ ஹெஸ்புல்லாவுக்கு ஈராக்கி ரெசிஸ்டன்ஸுக்கெல்லாம் எதிராக வந்து ஈரானுக்கு எதிராக இயங்கிட்டு இருந்த அமைப்பா தான் வந்து ஹமாஸ் இருந்தது சிரியாவை பொறுத்தளவுல. அது எப்ப மாற்றம் அடைஞ்சதுன்னா ஹெனியே தலைமை பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இதை வந்து ஒட்டுமொத்தமா மாத்தினாரு. மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கூட வந்து ரொம்ப நெருக்கம் காட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ ஹமாஸ்குள்ள இருக்கக்கூடிய ஃபேக்ஷன்ஸ்ல 2 ஃபேக்ஷன்ஸ் வந்து இயங்குது. ஒன்னு வந்து முஸ்லிம் பிரதர்ஹுட்டுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ஷன், இன்னொன்னு ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஃபேக்ஷன். அதுல கசாம் பிரிகேடு வந்து பெரும்பாலும் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு நெருக்கமா இருக்கக்கூடியது. ஸோ அப்படிதான் நம்ம வந்து இந்த அமைப்பை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதனால கசாம் பிரிகேடுங்கிறது வலுவானது. ஈவன் வந்து ஹமாஸ் தன்னுடைய செல்வாக்கை இழந்ததுனாலும் பாலஸ்தீனியர்கள் மத்தியில கசாம் பிரிகேடு இழக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஓகே, கிளியரா இருக்கு. இதுல வந்து நான் அடுத்த ஸ்டெப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன்.
ஹெஸ்புல்லாவை டிஸ்ஆர்ம் பண்றது. நம்ம கடைசிய காணொலியில பேசும்போது அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதை இது பண்ண மாட்டாங்க. தள்ளி நான் கூட சொல்லியிருந்தேன், பேச்சுவார்த்தையை தள்ளி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா வந்து அதெல்லாம் இல்லை. நம்ம பேசி முடிச்ச 2வது நாளே அவங்க கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் ஃபைனல் பண்ணி நம்ம வந்து இதை ஆரம்பிக்கிறோம், இந்த வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஏதோ இந்த இயர் எண்டுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு என்ன நடந்திருக்குன்னா, நேத்து இன்னைக்கோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆயுத கிடங்கு இருந்திருக்கு. அந்த ஆயுதத்தை நாங்கள் டிஃப்யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அது உள்ளுக்குள்ள போயிருந்திருக்காங்க. உள்ளுக்குள்ள போனதுல வெடிச்சு லெபனான் ராணுவத்தை சேர்ந்தவங்க, அது வந்து ஹெஸ்புல்லாவுடைய ஆயுதங்கள் வச்சிருந்த இடம், அதை நாங்க வந்து கைகொட்டிட்டோம்னு நினைச்சு அவங்க உள்ள போய் அது மிஸ்ஃபயர் ஆகி வெடிச்சு ஏதோ மால் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. வெடிச்சு 6 பேர் இறந்து போயிட்டாங்க அது உள்ள இருந்து. கடைசியில தான் தெரிஞ்சிருக்கு அது வந்து ஹெஸ்புல்லாவோடது இல்ல, இஸ்ரேல் வச்சுட்டு போனது அப்படின்னு நடந்திருக்கு. இது வந்து இது மாதிரியான விஷயங்கள் நடக்க தொடங்கி இருக்கு. அப்போ வந்து உள்ளுக்குள்ள இருந்து வெவ்வேறு கேள்விகள் வருது. உள்ள இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹெஸ்புல்லா வந்து எல்லாத்துக்கும் தயாரா இருக்குது, ஒரு ஃப்ரெஷ்ஷான வாருக்கு அவங்க தயாராயிட்டாங்க. நீங்க ஏற்கனவே ரொம்ப இதை வந்து அப்பவே அடிக்கடி காட்டியிருந்தீங்க. அவங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு நவுந்துட்டாங்க. பழைய ஆட்கள் எல்லாத்தையும் ரிலீவ் பண்ணி விட்டாங்க. புது ஆட்களை வச்சு தான் ஒர்க் பண்றாங்க. அதுக்கான ப்ராசஸ்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது ஒண்ணு. அடுத்து இன்னொரு தகவல் வந்தது வந்து அந்த வார் கவுன்சில் அப்படின்ற ஒன்றை வந்து ஈரான் செஞ்சு முடிச்சிருக்குது. செஞ்சு முடிச்சுட்டு அவங்களும் வாருக்கு தயாராயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சமிக்கைகள் இந்த இதெல்லாம் வெளியேந்து பார்க்கறத ஒரு பக்கம். 2வது வந்து இன்னொரு பக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து டோட்டலா உக்ரைனை வந்து டிஸ்ஓன் பண்றது இடத்துக்கு அமெரிக்கா வந்துருச்சு. ஸோ உக்ரைன் டோட்டலா கழட்டி விட்டுருவோம், இக்கடை கெட்டு போட்டோம், நம்ம வந்து யூரோப்பு கையில் அதை கொடுத்துருவோம், நம்ம வந்து டோட்டலாவே இஸ்ரேலுக்கு பேக்கப் பண்ணி ஈரானை ரவுண்டு கட்டுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்களான்றது ஒன்று இருக்கு. இது ஒரு பகுதி கேள்வி. இன்னொரு பகுதி கேள்வியா வந்து நான் நினைக்கிறது என்னன்னா, நீங்க ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி அசர்பைஜான் ஆர்மேனியா இடையிலான அந்த பல நாள் சண்டையை வந்து கொண்டாந்து 2 பேரும் ஒன்னா சேர்க்க வச்சு ஒயிட் ஹவுஸ்ல கையெழுத்து போட வச்சிருக்காப்புல ட்ரம்ப். அந்த இடத்த எங்களுக்கு நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதா பார்க்கப்படுது, ரெட் ஃபிளாகா பார்க்கப்படுது. இதுல நான் பெருசா கவனிச்சது என்ன அப்படின்னா, இதை வந்து சந்தோஷமா ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தார். யாருன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய அதிபர். அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா, பிரதமர் வந்து ரொம்ப சந்தோஷமா, இது ஒரு நல்ல விஷயம் அமெரிக்கா செஞ்சிருச்சு, அவர் இவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிருச்சு அப்படின்னு. ஆனா இது வந்து நமக்கு நல்லாவே தெரியும், ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு எதிரான வேலையில தான் அவங்க இறங்குறாங்க அப்படின்னு. ஸோ இந்த இதை கொஞ்சம் நீங்க டீட்டெயிலாக பேசணும்னு நினைக்கிறேன். ஹெஸ்புல்லால தொடங்கி அப்புறம் வந்து அசர்பைஜான் ஆர்மேனியா, அதுக்கப்புறம் இதுல முதல்ல ஹெஸ்புல்லாவோட பார்ட் இங்க என்னவா பண்ண போறாங்க, எந்த அளவுக்கு இது வந்து அவங்க எஸ்கலேட் பண்ண போறாங்க அந்த வாரம், அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இஸ்ரேல் வந்து முயற்சித்த லெபனான் மீதான தாக்குதல் ஹெஸ்புல்லா வந்து தாக்கலான்னு சொல்லி கிரவுண்ட் ஃபோர்ஸ் அனுப்புனது வந்து கம்ப்ளீட் தோல்வி. ஸோ அதுதான் 66 நாள்ல போரை நிறுத்திட்டு ஓட வேண்டியிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அடுத்தடுத்த வழிமுறைகளை வந்து யோசிக்கும் போது தான் சிரியாவினுடைய வீழ்ச்சி நடந்தது. இப்போ ஹெஸ்புல்லாவுக்கு வர்ற ஆயுத வரத்துகளை தடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான பணி வந்து நடந்தேறிடுச்சு சிரியாக்குள்ள. அதே போல சிரியால இருக்கிற அரசாங்கத்தை தயார்படுத்தி அந்த தீவிரவாதிகள் எல்லாத்தையும் தயார்படுத்தி லெபனானுக்கு எதிராக இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கையில வெற்றி அடைய முடியல. ஈரான் வந்து வலுவா இருக்குங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ப ஈரானை வந்து வேறு வகையில வந்து பிளான் பண்ணணும். டாக்டிக்கலா வந்து இதை இப்படி ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால இப்போ ஈரானுடைய வடக்கு பகுதியிலிருந்து த்ரெட்டை கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி இந்த செங்கசூர் கோரிடோருங்கிற ஒரு ஒரு வழித்தடத்தின் மூலமா அந்த முயற்சியில வந்து ஈடுபடுறாங்க. இன்னைக்கு டெக்னிக்கலா பார்த்தா அமெரிக்காவுக்கு அந்த செங்கசூர் கோரிடோரை 99 வருஷத்துக்கு வந்து லீஸ் கொடுத்துருக்கு அர்மேனியா. அர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் அமைதியை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அது 2 பேரும் அமைதின்னு சொல்லலாம், அது வந்து சரண்டர் வந்து எழுதி கொடுத்துருச்சு அர்மேனியா. அதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அர்மேனியாவினுடைய நேஷனல் சாவரனிட்டியை விட்டு கொடுத்துட்டு சரண்டர் உத்தரவு எழுதி கொடுத்துட்டு அமெரிக்காவினுடைய உத்தரவுக்காக ஓகே சொல்லிடுச்சு அர்மேனியா. அர்மேனியாவினுடைய பிரசிடென்ட், அர்மேனியா ஓகே சொல்லிச்சுன்னா அன்னைக்கு இருக்கிற பிரசிடென்ட் பெஷினியான் தான் வந்து இப்ப இந்த இதுக்கு வந்து ஒத்துக்கிட்டு ஓகே சொல்லியிருக்கிறது. மிரட்டல் மூலமா ஓகே சொல்ல வச்சிருக்கிறாங்க. வேற என்ன சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அர்மேனியாவால வேற என்ன பண்ண முடியும்? ஸோ அதுதான் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் இந்த அலியேவை வச்சுக்கிட்டு
அசர்பைஜானை கூர்மைப்படுத்தி கொண்டு வராங்க. ரஷ்யாவுக்கு எதிராகவும் தயார்படுத்துறாங்க, ஈரானுக்கு எதிராகவும் தயார்படுத்துறாங்க. இது கிட்டத்தட்ட வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆர்க் மாதிரி கிரியேட் பண்றாங்க. ஈரானை மையமா வச்சு, அக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை மையமா வச்சு ஒரு ஆர்க்கை வந்து ரெடி பண்றாங்க. எல்லா தரப்புல இருந்தும் எதிரிகளை தயார்படுத்துறாங்க. அதுல அர்மேனியா, அசர்பைஜான், காஸ்பியன் கடல் பரப்பு பகுதியில வரக்கூடிய முக்கியமான நாடுகள் வடக்கு பகுதியில, ஸோ அந்த 2 நாடுகளையும் வந்து தயார்படுத்தி இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தானை தயார்படுத்துற மாதிரி தான் தெரியுது. ஸோ பாகிஸ்தான் வந்து இப்ப என்ன பேசிட்டு இருக்கு, இனிமே என்ன மாற்றம் அடையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். குறிப்பா சொன்னா பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃபா இருக்கக்கூடிய ஆரிஃப் முனீர், அவர் போனது, ஆசிஃப் முனீரா என்னமோ பேரு, அவர் போனது வந்து ஒயிட் ஹவுஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அவர் பேசின விஷயங்கள், அமைதிக்கான நோபல் பிரைஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணது. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுடைய இதுல வந்து பெரிய மாற்றம் இருக்கிறத நம்மளுக்கு உணர்த்துது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வரைக்கும் அவங்க வேஷம் போடுறாங்க. ஏன்னா கடந்த கால உறவுகளை புதுப்பிக்கிறதுக்கான முயற்சியில தான் வந்து அவங்க பெருசா ஈடுபடுறாங்களே தவிர இங்க வேற எந்த நடவடிக்கைகளையும் அவங்க பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் குறிப்பா சொல்ல போனா பாகிஸ்தான்ங்கிறது இந்த பகுதியில யாரை நம்பி, யாருக்கு வந்து ரொம்ப விசுவாசமா இந்த பகுதியில இருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு தான் வந்து ரொம்ப விசுவாசமா இருக்கு. நீண்ட நெடு நாட்களா அவங்க கூட தான் வந்து அது நெருக்கம் காட்டிட்டு இருக்கு. குறிப்பா சொன்னா அவங்களுடைய ராணுவம் வந்து சவுதி அரேபியா கூட ரொம்ப நெருங்கிய உறவுல இருக்கக்கூடிய ராணுவ தலைமைகள் எல்லாமே சவுதி அரேபியா கூட தான் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னாக்க மத செக்ட் பிரகாரம் வந்து அவங்க ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. 2வது சிஏஏ கூட தொடர்புல இருக்கிறதுல முக்கியமா இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய 2 ராணுவங்கள்ல ஒண்ணு சவுதி அரேபியா, இன்னொன்னு பாகிஸ்தான். பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு ரொம்ப நெருக்கமா இருக்கு சிஏஏ கூட. ஸோ அதனால பாகிஸ்தான் மூலமா த்ரெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால சுத்தி வளைச்சிருக்காங்க, அது மட்டும் கிளியரா தெரியுது. ஈரானை சுத்தி வளைச்சிருக்கிறாங்க. அந்த பக்கத்துல துருக்கி மூலமா வந்து இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளை தயார்படுத்தி அங்க ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. அது ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக மட்டும் கிடையாது, ஈராக்கி ரெசிஸ்டன்ஸ்க்கு எதிராகவும் தயார்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ ஐசிஸ் வந்து மீண்டும் வந்து ஐசிஸ் 2.0 வந்து மீண்டும் களத்துல இறக்கிறதுக்கு தயாரிப்பு பணிகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அது குறிப்பா வந்து ஈராக்ல இருந்து அதை தயார்படுத்தி இறக்கிறதுக்கு தீவிரமா வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய ப்ராடர் இதுல வந்து டாக்டிக்கா வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து அவங்க திட்டமிடல்ல வடிவமைச்சு கொண்டு போறாங்க. ஒரு பக்கம் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான போர் வந்து இஸ்ரேல் நடத்துது, அது வந்து இனப்படுகொலை போரா அது ரொம்ப தீவிரமா நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஈரானை கண்டெயின் பண்றதுக்கான ஒட்டுமொத்த திட்டமா வந்து அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி இந்த பக்கத்துல பல்வேறு நடவடிக்கைகள்ல வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுல ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான இந்த நடவடிக்கைங்கிறது நடக்காத காரியம். இது ஒரு காலமும் நடக்காது. டிசார்ம் பண்றதுங்கிறது நடக்காது. அதை ஹிஸ்புல்லா தெளிவுபடுத்திடுச்சு. ஹிஸ்புல்லா வந்து ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு, ஒரு காலமும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புக்கு இடமே இல்லை அப்படிங்கறத சொல்லிடுச்சு. அப்படி நடந்ததுன்னா அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்னங்கிறத ஈரானுடைய அரசாங்கம் தான் பொறுப்பெடுத்துக்கணும். இதுக்கு மேல ஏற்படக்கூடிய கான்சிக்வன்சஸ அது லெபனானுடைய சாவர்னிட்டிக்கும் இப்ப லெபனானுடைய இன்டர்னல் செக்யூரிட்டிக்கும் அச்சுறுத்தலா தான் போய் முடியும். இன்டர்னல் உடன்பாடுங்கிறது உடஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து லெபனான் அரசாங்கம் தான். அமெரிக்கா சொல்றதை கேட்டுக்கிட்டு பண்றதுனால அதுக்கு ஏற்பட போற விளைவுகளையும் வந்து அவங்கதான் வந்து விலை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால ஹெஸ்புல்லா வந்து டிசார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை, அது பண்ணவும் பண்ணாது. அப்ப பண்ணாது, அதுவா பண்ணலைன்னா அதை பண்ண வைக்கிறதுக்கான போர்ஸ் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா லெபனான் ஆர்மியை தான் தயார்படுத்துறாங்க. லெபனான் ஆர்மியினால பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது, பிராக்டிக்கலா முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா லெபனானுடைய இன்டர்னல் சிவில் வார் வந்து பெரிய அளவுக்கு சிக்கல்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹெஸ்புல்லாவும் அமலும் ஒன்னாதான் வந்து நிற்கிறாங்க. ஹெஸ்புல்லாவும் அமல் மூமெண்ட்டும் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் லெபனான் ஆர்மியை ஒரு பக்கமும் திரட்டி உள்நாட்டு சண்டையை உருவாக்குறதுக்கு தான் இப்ப இந்த திட்டம் பூரா வந்து நடக்குது. இதுல ஹெஸ்புல்லா வந்து டிசார்ம் பண்ணிடுச்சுன்னா சந்தோஷம்,
அப்படி இல்லைன்னா உள்நாட்டு சண்டை நடக்கும். இன்னொரு பக்கம் HTS தீவிரவாதிகள், ஐசிஸ் தீவிரவாதிகள் மூலமா இன்னொரு பக்கத்துல இருந்து சண்டையை வந்து ஆரம்பிப்பாங்க ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக. ஸோ இதுதான் இப்ப இவங்களுடைய திட்டமிடல்ல வடிவமைச்சு போயிட்டு இருக்கு. ஸோ இது எப்ப வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏன்னா இது அந்த அளவுக்கு போகுது. லெபனான்ல இருக்கக்கூடிய ஒரு பப்பட் அரசாங்கம், இப்ப இருக்கிற பப்பட் அரசாங்கம் ஒன்னும் எதையும் கண்டுக்கிறதுக்கு தயாரா இல்லை. லெபனானை பொறுத்து எதுவுமே வந்து அது சிந்திக்கல. அதுலயும் குறிப்பா வந்து பிரதமரா வந்திருக்கக்கூடிய நவாஸ் சலாம் வந்து கம்ப்ளீட் பப்பட்டு. அமெரிக்காவில் நியமிக்கப்பட்டிருக்கிற பப்பட்டு, சவுதி அரேபியாவில் நியமிக்கப்பட்டிருக்கிற பப்பட்டு. ஸோ சவுதி அரேபியாவினுடைய ஸ்பெஷல் ஆன்வாய் வந்து இந்த பகுதிக்கு போட்டிருக்கிறானுங்க. யசீத், அவன் பேர் வந்து யசீத் பின் சவுத் என்னமோ. அவன் தான் இப்ப இது எல்லாத்தையுமே தீவிரப்படுத்தி கொண்டு வர்றது. நவாஸ் சலாம் வந்து முழுமையா கட்டுப்படுத்தி, ஜோசப் அவானி நவாஸ் சலாமையும் முழுமையா கட்டுப்படுத்தி இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த வச்சது சவுதி அரேபியாவினுடைய ஆன்வாய் தான். ஏன்னா அவங்க என்னன்னா மிரட்டல் விடுறாங்க, உங்க கண்ட்ரியையே வந்து பொருளாதாரத்துல ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவேன்னு சொல்லி ஜோசப் அவானை மிரட்டுறாங்க. ஜோசப் அவான் சவுதி அரேபியாவினுடைய ஆதரவோட தான் வந்தான். ஏன்னா தெரியும், இந்த எலெக்ஷன்ல போட்டியிடுறதுக்கு முன்னாடி, தன்னை வந்து கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி 2 பேரும் சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. ஒன்னு ஜார்ஜியா, சமீர் ஜார்ஜியா, லெபனான் ஃபோர்ஸஸ் பிலாஞ்சிஸ் பார்ட்டியினுடைய தலைவர். இன்னொருத்தன் ஜோசப் அவான். இப்போ ஜோசப் அவானை ப்ரிஃபர் பண்ணி கொண்டு வந்தானுங்க. அப்ப அதுக்கான உத்தரவாதம் என்னன்னா ஹிஸ்புல்லாவை டிசாம் பண்றதை ஒத்துக்கிட்டதுனால தான் வந்து அனுப்பியிருக்கிறானுங்க, ஓகே சொல்லியிருக்கானுங்க. ஸோ சவுதி அரேபியா பெரிய அளவுக்கு மீண்டும் வந்து லெபனானுக்குள்ள இன்ஃபுளுன்ஸ் எழுதுறதுக்கான முழு நடவடிக்கைகள்ல ஈடுபட்டுட்டானுங்க. அதை இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் செயல்படுத்துறதுக்கு இன்னைக்கு களத்துல இறங்கி செயல்படுத்துறானுங்க. அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அது ஃப்ரூட்ஃபுல்லா முடியுமா அப்படின்னா முடியவே முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. லெபனானுக்குள்ள சிவில் வாருங்கிறது உறுதியா இருக்கு. இவனுக்கு முயற்சி பண்ணானுங்கன்னா சிவில் வார் தான் உருவாகும். ஓகே ஓகே தோழர். இதுல வந்து நான் அப்படியே அடுத்து வந்து உக்ரைன் ரஷ்யா விஷயத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் வந்து 2 நாட்கள் நேற்றுன்னு நினைக்கிறேன், 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் புட்டினும் பேசுறதுக்கான சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உறுதியாயிடுச்சு. அலாஸ்காவில் நடக்க போகுது. அலாஸ்கான்றது வந்து துருக்கியோட மன்னிக்கும், ரஷ்யாவுடைய கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்காவுடைய ஒரு மாகாணம் தான். இதுல வந்து அதனுடைய இது எந்த அளவுக்கு உறுதியா இருக்கு அப்படின்னா, அவருடைய பர்சனல் செக்ரட்டரியா இருக்கிற உசாவா உயிர் அப்படின்னு நினைக்கிறேன், அவரே வந்து அதை சொல்லியிருக்காரு, அம்மா மீட் பண்ண போறாங்க அப்படின்னு. அதுக்கு வந்து ஜெலன்ஸ்கி வர்றதா இல்லையா அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன வெளியில இருந்து சொல்லப்பட்ட தகவல்கள் அப்படின்னா, அவங்க இது வரைக்கும் எடுத்துக்கிட்ட இடத்த அப்படியே விட்டு கொடுத்துறது, ஒரு சில இடங்கள்ல இருந்து ரஷ்ய ராணுவம் வெளியில போயிடுறது, இது மட்டும் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது ஐ திங்க் யாரோ ஒருத்தவங்க வந்து பேசும்போது சொல்லியிருந்தாங்க, ஒரு அதாவது வெள்ளி தட்டுல வச்சு 4 மாகாணத்தையும் புட்டின் கிட்ட கொடுக்குற வேலை தான் வந்து இப்ப ட்ரம்ப் பண்ண போறாரு. இவர் என்ன பண்ணாரு அங்கேருந்து இங்க வந்து இதுதான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி மேற்குல இருந்து ஏதோ ஒரு பத்திரிகையாளரோ யாரோ ஒருத்தவங்க கோவமா பேசியிருந்தா நான் பார்த்திருந்தேன். இப்போதைய சூழ்நிலை எப்படி இருக்கு? உண்மையிலேயே அவங்க அது போல வந்து ஒத்துக்கிட்டு ஒதுங்கி கொடுக்க போறாங்களா? என்ன நடக்க போகுது? இப்போதைக்கு எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா அமெரிக்கன் தரப்புல இருந்து மீண்டும் வந்து புது டிமாண்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கன் தரப்பு எப்பவுமே இதைத்தான் பண்றானுங்க. நெகோசியேஷனுக்கு முதல்ல ஓகே சொல்லிடுவானுங்க, கண்டிஷன்ஸுக்கு எல்லாம் ஓகே சொல்லிட்டு வருவானுங்க, வர்றதுக்கு முன்னாடி புது கண்டிஷன்ஸ் போடுவானுங்க. ஸோ இது வந்து அவனுக்கு வழக்கமான ஹேபிட். இதைத்தான் ஈரான்ல பண்ணானுங்க, இதைதான் ஹமாஸுக்கு டீம் பண்றானுங்க, இதைதான் எல்லா பக்கத்துலயும் அவனுக்கு பண்றானுங்க. அதைதான் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுல யுக்ரைனுடைய அதிபரை சந்திக்கிறதுக்கான அழுத்தத்தை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே அதை பத்தி செய்திகள் வந்து கசிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அப்படி கொடுத்தானுங்கன்னா இந்த சந்திப்பே நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாயிடும், வாய்ப்பு இல்லை. அப்போ இவனுங்க கண்டிஷன்ஸை வந்து அப்பப்போ மாத்திக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ ஏன்னா இவனுங்களுடைய டேர்ம்ஸ் ஒத்து வர்ற வரைக்கும் இது ஒட்டுமொத்தமாவே வந்து ரஷ்யா வந்து சப்ஜிகேட் பண்றது தான் அவனுங்களுடைய பிரதான நோக்கம். ஸோ அந்த நோக்கம் நிறைவேற வரைக்கும் அவங்களுடைய இந்த போருங்கிறது நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே இடைநிறுத்தமா அந்த போர் நின்றுதுனாலும் இது வந்து மீண்டும் தொடர மாதிரி தான் வந்து இந்த போரை வந்து நிறுத்துவானுங்க. அதுதான் அவங்களுடைய ஒட்டுமொத்த திட்டமும். ஸோ இதெல்லாம் வந்து பயன்படுத்தி
ரஷ்யா என்ன சாதிச்சுக்க நினைக்குது அப்படிங்கிறது தான் தெரியல. ரஷ்யா வந்து அந்த அளவுக்கு முட்டாள்தனமா சிந்திக்குதா அப்படின்னா கண்டிப்பா சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவனுங்களும் வந்து ஏதாவது பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்க என்ன திட்டமிடலோட இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியல. இன்னொரு பக்கம் வந்து உலகம் முழுக்க ட்ரேட் வார், இந்த செகண்டரி சாங்ஷன்ஸ் போடுறதுக்கான ஒரு நெருக்கடி, இது எல்லாமே ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் வந்து ரஷ்யா போய் இப்படி செயல்படுதா அப்படிங்கிறதும் தெரியல. இன்னொரு பக்கம் ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு ஒரு கருத்துங்கிறது பொதுவாகவே இருக்கு. குறிப்பா வந்து சிரியாவினுடைய வீழ்ச்சியில ரஷ்யாவினுடைய பங்கு பெருசா இருந்தது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து பெருமளவுக்கு இருக்கு. தகவல்கள் வருது. ஸோ அதனால ரஷ்யா வந்து என்ன மாதிரி இந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண போகுது பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியல. இப்பதான் ஒரு ஒரு அமைதி முயற்சிங்கிறது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்து அதுக்கு முடிவுல என்ன நடந்ததுன்னு நம்ம சமகாலத்துல பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற இடத்துல எப்படி வந்து ரஷ்யா இந்த மாதிரியான ஒரு முயற்சிக்கு ஓகே சொல்லுச்சு அப்படிங்கிறது, அதுல இன்னும் குறிப்பா சொல்ல போனா அலாஸ்கால நடக்கிறதுக்கு எப்படி ஓகே சொல்லுச்சு அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே ரஷ்ய தரப்புல இருந்து சொன்னது துபாயில இல்லைன்னா அபுதாபில தான் வந்து இதுக்கான சரியான இடம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க தரப்புல இருந்து பேசியிருந்தாங்க. ஆனா இப்போ அலாஸ்காவில பண்றதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறதே ஒரு ஒரு சரியான நிகழ்வா தெரியல. ஸோ அதனால இதுல என்ன ட்ராப் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த எஸ்கலேஷன் வந்து ரொம்ப தீவிரமாகுது. கடைசியா நடந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து ரொம்ப இதனுடைய தீவிரம் வந்து அதிகமானதுதான் காட்டுச்சு. அதை தணிக்கிறதுக்கான ஒரு முயற்சியா வந்து இந்த இந்த மீட்டிங்கை வந்து அவங்க பாக்குறாங்களா என்னன்னு தெரியல. இன்னொரு விஷயம் வந்து இதுல நம்ம ரொம்ப குறிப்பா பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது வந்து ட்ரம்ப் ஒரு தடவை ஒரு பக்கம் வெறும் இது நெகோசியேஷனுக்காக இந்த மாதிரியான த்ரெட்டை விடுறாரா, இல்ல உண்மையாவே வந்து இந்த த்ரெட்டுங்கிறது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் நிலைப்பாட்டுல வந்து கம்ப்ளீட்டா இந்த அரசாங்கம் வந்து வச்சிருக்கா அப்படிங்கிறத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஒரு நடவடிக்கையாகவும் இந்த மீட்டிங்க்கு ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப இந்த மீட்டிங்ல என்ன முடிவு எட்டுதுங்கிறத பொறுத்து இந்த போரினுடைய தன்மை வந்து மாற்றமடையும். இப்போ ட்ரம்ப் வந்து ரஷ்யாவை பொறுத்தளவுல ட்ரம்ப் பேசுறதும் ட்ரம்ப் செய்வேன்னு சொல்லி அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சொல்ற விஷயங்களும் உண்மைதானா, அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேல தங்களுடைய போர் நடவடிக்கைகளை நம்ம மாத்திக்கலாம், என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்றதுக்கான ஒரு ஒரு காலகட்டமா இந்த ட்ரம்ப்பை சந்திக்கிற ஒரு நிகழ்வை வந்து அவங்க வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. ஸோ அதனால இது எது நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த மீட்டிங் நடக்க போகுது. அது நடந்ததுக்கு அப்புறம் அதுல என்ன முடிவுகள் எட்டப்படுதுங்கிறத பொறுத்து இந்த போரினுடைய தன்மையும் ரஷ்யாவினுடைய நிலைப்பாடும் கிளியரா உலகத்துக்கு தெரியும். அந்த தகவல் வந்த உடனே எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு தடவை சொன்னீங்க, ஏற்கனவே வந்து அவங்க புட்டின் மேல வந்து அரசு வாரண்ட் வாங்கி வச்சிருக்கிறாங்க உக்ரைன் காரணமா. அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுமா அப்படின்னா, இப்போ அப்புறம் நான் யோசிச்சேன், அது வந்து இல்லை, அதுல வந்து சிக்னேட்டரி அத்தாரிட்டியே அமெரிக்கா இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். கரெக்டா சொல்றேன்னா? ஆமா, அவங்க சிக்னேட்டரி கிடையாது. ஓகே, அப்போ அதை அவங்க இது பண்ணி தான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இல்ல, இவங்களை வந்து எப்படி நீங்க நம்புவீங்க, அதுதான் இப்ப நமக்கு இருக்கிற கேள்வி. இப்ப நீங்க எந்த விஷயத்துல நீங்க இவனுங்களை நம்புற மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறானுங்க, இது வரைக்கும் வரலாறு இருக்குங்களா? எதுவுமே இல்லையே, எப்படி வந்து நீங்க நம்புவீங்க அவனுங்களை? இல்ல, அப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா எங்க வரைக்கும் யோசிக்கலாம்னா, உள்ளே வச்சு போட்டு கொலை பண்ணிட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்ன்ற அளவுக்கு கேள்வி போவோம். இன்றைய சூழ்நிலையில நாங்க போன முறை பேசும்போது அதுக்கு முந்தின முறை பேசும்போது பேசணும். இன்றைய சூழ்நிலைகள்ல அவனுக்கு எந்த விதிகளையும் மதிக்கிறதுக்கு தயாரா இல்லை. அதனால எதுக்கா இருந்தாலும் பாசிபிள் இருக்கு. அதையும் தாண்டி ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ ஏதோ இருக்கு, பார்ப்போம். இன்னும் ஒரு 4 நாள் தானே, மேபி அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு நம்மளும் பேசுவோம்.
பார்க்கலாம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செஞ்சி தோழர். வேற ஏதாவது தோழருக்கு சொல்லணுமா? இல்ல தோழர், நன்றி தோழர், தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி.